ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கன் ஸ்னிட்சல் எப்படி செய்கிறேன்னு காட்டி தரப்போகிறேன். இதுக்கு நான் இன்றைக்கி நார்மல் பிரெட் கிரம்ஸ் போடாமல் பாங்கோ ஜப்பனீஸ் பிரெட் கிரம்ஸ் போட்டு செய்ய போகிறேன். பாங்கோ பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்னிட்சல் கிறிஸ்பியாக இருக்கும். ஏசியன் சூப்பர் மார்க்கெட்களில் இது உங்களுக்கு வாங்கலாம். நார்மலி நான் முதல் சிக்கனை மேரினேட் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நீங்கள் அவசரமாக செய்யணுமெண்டா கடைசி 6 hours என்றாலும் வையுங்க. இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் நான் 500 கிராம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் பிரஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி துண்டுகளாகவும் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சிக்கன் பிரஸ்ட்டுக்கு முடா இந்த மாதிரி துண்டுகள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சிக்கன் மேரினேட் செய்கிறதுக்கு நான் என்ன போடுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். உப்பு 3/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், உரைப்பு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சில்லி சாஸ் போடுறேன் நான். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு சில்லி சாஸ் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ஃபோக்கால் சிக்கனை நல்லா குத்தி விடுங்க 2 பக்கமும். இதை நான் இனி ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வைக்க போகிறேன். இனி மேரினேட் பண்ண சிக்கனை பொலித்தீன் இல்லாட்டி ஒரு கிளிங் ஃபில்ம் ஷீட் ஒன்றுக்குள்ளே நடுவில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளட் ஆக்கி கொள்ளணும். இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸுக்கும் செய்யணும். ஒரு பவுல் ஒன்றில் 5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் உப்பும் மிளகும் சொட்டு கொஞ்சமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் அதை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கொள்கிறேன். நான் தேவையான நேரத்துக்கு அதில் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குண்டு. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணின மாவை ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக போட்டுட்டு அந்த ஃப்ளட் ஆக்கின சிக்கனை இதில் புரட்டி எடுக்கணும் 2 பக்கமும். இந்த மாவில் புரட்டுறதுல பொரிக்கேக்க சிக்கனுக்கு கிறிஸ்பியாகவும் வரும். மற்றது இந்த சாஸ் எல்லாம் இப்போ இந்த நாங்கள் முட்டையில் துவைச்சோம்னா அந்த முட்டைக்கு போகாமல் சிக்கன்லேயே இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு முட்டைக்கும் உப்பும் மிளகுத்தூளும் கொஞ்சம் போட்டு நல்லா நுர வர்றதுக்கு அடித்து கொள்ளணும். அதுக்கு கேஸ் இருக்கிற மினரல் வாட்டர் கொஞ்சமும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு நீங்கள் மினரல் வாட்டர் கேஸ் இருக்கிறது இல்லாட்டி சோடா சரி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. இதுதான் இந்த ஜப்பனீஸ் பிரெட் கிரம்ஸ் பங்கோன்றது. இது உங்களுக்கு சைனீஸ் ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்களில் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டியும் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் ஏஷியன் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற இடத்துல எடுக்கலாம். இதையும் இப்போ ஒரு பிளேட் ஒன்றுக்கு போட்டுக்கொள்ளணும்.
இந்த பாங்கோ வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்கிறது, குருணியாகவும் இருக்குது, கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவும் இருக்கிறது. இப்போ இதில் மாவில் பிரட்டின சிக்கன் பீசஸை முதல்ல முட்டையில் துவச்சிட்டு பேருந்து பாங்கோவில் பிரட்டி கொள்ளணும். சிக்கன் பீசஸை முட்டையில் கன நேரம் இருக்க விட வேணாம், எல்லாம் கரைஞ்சி போயிடும். அதே போல் இந்த பாங்கோலையும் போட்டு கணக்கு அமர்த்தக்கூடாது, சாதுவாக பிரட்டி எடுக்கணும். பேன் ஒன்றுக்கு எண்ணெயை போட்டு நல்லா சூடாக்குங்க. ஒரு சிறிதளவு துண்டு முதல் போட்டு பார்க்க இப்படி பபிள்ஸ் எல்லாம் நல்லா கெரியாக வந்ததுண்டா எண்ணெய் கொதிச்சிட்டுது. இனி மிச்ச துண்டுகளை இதில் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். எண்ணெய் எடுக்க நீங்கள் சிக்கன்கள் மூடி இருக்கிற அளவுக்கு எடுத்துருக்கணும். சிறிது நேரத்துக்கு பிறகு மற்ற பக்கமும் திருப்பி பொரிய விடணும். ஹை ஹீட்டில் போட்டும் பொரிக்க வேணாம், அப்போ இந்த பங்கோ எல்லாம் டக்குன்னு கருகிடும், உள்ளுக்கு சிக்கன் வேகாமல் இருக்கும். மீடியம் ஹீட்டுக்கும் ஹை ஹீட்டுக்கும் இடையில மாதிரி வச்சு பொரிச்செடுக்கணும். இந்த மாதிரி கலருக்கு பொரிஞ்சு வரைக்க எடுத்துக்கொள்ளலாம். திருப்பி மிச்சத்தையும் போட்டு எடுக்கணும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கீழே எண்ணெய் கீழே இந்த பாங்கோ துண்டுகள் இருக்கிறது. இதோட திருப்பி சிக்கனை நீங்கள் போட்டிங்கன்னா இதுகள் கருகினொன்று சிக்கனுக்கும் அந்த டேஸ்ட் வரும். அதுபடியாக இதுகளை எடுத்து போடுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் டைம் கொஞ்சம் இருக்கேக்க போட்டது, இது ஃபர்ஸ்ட் டைம் போட்டது. இந்த ரெண்டுக்கும் அந்த கொஞ்சம் அது ப்ரௌனாக வர்றதுக்கு காரணம் வந்து அந்த பாங்கோ தூள்கள் கீழே இருந்தது. நார்மல் பிரெட் க்ரம்ஸுக்கு இது கொஞ்சம் கூட கலண்டு எண்ணெய்க்கு போகிறபடியாக நடுகளும் அதை எடுத்து போட்டுட்டு தான் மற்ற சிக்கனை போடணும். உங்களுக்கு பாங்கோ எடுக்க இல்லாட்டியும் நார்மல் பிரெட் க்ரம்ஸில் இதே மாதிரி மாவில் எல்லாம் துவச்சி செய்தால் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இரவு சாப்பாட்டுக்கு ஸ்டீம் பண்ண வெஜிடபிளோடு இது சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு பாங்கோ கிடைச்சா கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.